ஹலோ கேஸ் வெல்கம் டு செல்லமே செல்லமே என்ன ப்ரோ டுடே எபிசோடில் என்ன நடக்குது அப்படி பார்த்தீங்கன்னா கவினும் அண்ணனும் சேர்ந்து நிலா பாப்பாவை மேலே தூக்கிட்டு வந்து காப்பாற்றிடுறாங்க. அதாங்க எனக்கு நடக்க போகுது. நம்ம சேனலில் நீங்கள் புதுசாக வந்துட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். எஸ்டர்டே எபிசோடில் என்ன நடந்திருக்குன்னு உங்களுக்கே தெரியும், நீங்கள் பார்த்துருப்பீங்க. எஸ்டர்டே எபிசோடில் என்ன நடக்குன்னு நான் சொல்கிறேன், கேட்டுருக்கேன். எஸ்டர்டே எபிசோடில் எப்படின்னா மழை பெஞ்சு தண்ணி வெள்ளத்தில் வந்து நிலா பாப்பா வந்து மூழ்கி இருப்பாங்க. மூழ்கி இருக்கிற சமயத்தில் எல்லோரும் வந்து நிலா பாப்பா இறந்துட்டான்னு நினச்சிட்டு இருப்பாங்க. பார்த்தா அங்கே ட்விஸ்ட் ஆகி பாம்பு வந்து நிலா பாப்பா வந்து மேலே தூக்கி விட்டுருக்கோம். அதை பார்த்து எல்லோரும் ஷாக் ஆகிருப்பாங்க. ஓ, பாம்பு காப்பாற்றிடுச்சு அப்படின்னு ஷாக் ஆகிருப்பாங்க. சரின்னு சொல்லிட்டு இந்த சைடு பார்த்தீங்கன்னா விஜய் அம்மா எல்லோரும் அண்ணன் வந்து நான் போய் காப்பாற்றுறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க நிலா பாப்பாவை. சரி, ஓகே அண்ணன் சொல்லிட்டு அண்ணனுக்கு எல்லா லைஃப் ஜாக்கெட் எல்லாம் கட்டினா அந்த ட்ரெஸ்லாம் போட்டு ரோப்லாம் கட்டி உள்ளே இறக்கியிருப்பாங்க. உள்ளே இறக்குறத பார்த்து எப்படின்னா ஃபஸ்ட்டு ரம்யாவோட சண்டை போட்டிருப்பான் அண்ணன். எப்படின்னா நான் இறங்கி நிலா பாப்பா காப்பாற்றுறேன் அப்படின்னு சொல்லியிருப்பான். ஆனால் ரம்யா என்ன சொல்லியிருப்பான்னா, லூசு மாதிரி பேசிகிட்டு இருக்காத, உள்ளே போனேன்னு இறந்து போயிடுவேன் அதுன்னு சொல்லியிருப்பா. உன் அறிவு கிட்ட நம்பிக்கை எதுக்கு குப்பையில் போனிடுவான். அதோட அவள் அண்ணன் சொல்லியிருப்பா, என்னோட நம்பிக்கை தான் என்னோடய பலமே, நான் நம்பினா ஒரு விஷயத்த நான் நினச்சினா சாதிக்க விட மாட்டேன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி தெனாவட்டாக பேசியிருப்பா அண்ணன். அதை பார்த்துட்டு லூஸ் மாதிரி பேசிகிட்டு இருக்கேன் சார், நீங்கள் இதெல்லாம் இறக்கக்கூடாதீங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதோட ஆஃபீஸர்ஸ்லாம், மேடம் ஒரு ஆள் கண்டிப்பாக இறங்கணும், யாருமே இப்போ யாருமே தயாராக இல்லை, அண்ணன் மேடமாச்சும் இறங்குறேன்னு சொல்கிறாங்கல்ல, அவங்க பேச்சாச்சும் கேட்போன்னு சொல்லிட்டு சரி என்னமோ பண்ணுங்கன்னு சொல்லி ரம்யா சொல்லியிருப்பா. அதோட எல்லா ட்ரெஸ்ஸும் எல்லாம் போட்டு ரோப்லாம் கட்டி அண்ணம்மா வந்து உள்ளே இறக்குறதுக்காக எல்லாம் ரெடியாக இருக்கும். உள்ளே இறக்கிட்டு இருப்பாங்க அண்ணம்மா. அப்போ என்ன பண்ணுவானா ரம்யா வந்து அந்த ஆக்சிஜன் சிலிண்டர் இருக்குல்ல, அந்த டியூப் ஆக்சிஜன் போகிற டியூப்பு வந்து லைட்டாக இது பண்ணி விட்ருவா, டேமேஜ் பண்ணி விட்ருவா. அதனால ஆக்சிஜன் ஒழுங்கு இறங்காது. அண்ணன் ரொம்ப டீப்பான ஆழத்துக்கு போனதுக்கப்புறம் அவளுக்கு ஆக்சிஜன் ஒழுங்கு கிடைக்காதா. அதோட சொல்லுவாள், எனக்கு வந்து என்னால் மூச்சு விட முடியலன்னு சொன்னோன்னே ஆஃபீஸர்ஸ்லாம் பார்த்துட்டு, என்ன மேடம் சொல்கிறீங்க, ஆக்சிஜன் டியூப்லாம் கரெக்டாக தான் இருக்குது, செக் பண்ணுங்க. இல்லை என்னால் மூச்சு விட முடியலன்னு சொன்னோன்னே எல்லோரும் மேலே தூக்கணும்னு சொல்லுவான். இல்லை நான் பாப்பா கிட்டே போயிட்டேன்னு சொல்லிட்டு அவன் கத்திக்கிட்டு இருப்பா. பாப்பா வந்து கொஞ்ச நாள் பிடிச்சி தூக்கியிருப்பாங்க. ஆனால் அண்ணன் குண்டாக இருக்கிறனால உள்ளே போக முடியாது. வெளியே இருந்துட்டு நிலா பாப்பான்னு கத்திருப்பா. அது தெரியாமல் இவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, ஆக்சிஜன் இல்லாமல் அண்ணன் இறந்துருவாங்கன்னு சொல்லிட்டு அண்ணனையும் மேலே பிடிச்சி இழுத்துருவாங்க, சரன்னு மேலே எடுத்துருவாங்க. அதை பார்த்துட்டு விஜய் அம்மாவும், என்ன அண்ணன் மட்டும் தனியாக வரா, என்ன ஆச்சுன்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு அண்ணனை பார்த்து கேட்பாங்க, நிலா அங்கே ஐயோ நிலாங்கன்னு விஜய் அழுதுகிட்டு இருப்பா. விஜய் அழுவாதீங்க விஜய்னு அண்ணன் சொல்லிக்கிட்டு இருப்பா. நானாச்சும் போகிறேன்னு சொல்லிட்டு போவா. அதோட இருங்க விஜய் என்கிட்ட ஒரு பிளான் இருக்குது விஜய்னு சொல்லிட்டு, என்ன பிளான் சொல்லி இருங்க விஜய்னு சொல்லிட்டு அந்த ஆஃபீஸர் ஒருத்தர் மேலே ஆஃபீஸரை கூப்பிட்டு ஹையர் ஆஃபீஸரை கூப்பிட்டு, நீங்கள் வந்து எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும். என்ன மேடம், என்ன ஹெல்ப் மேடம்னு சொன்னீங்க. ஒருத்தரால் மட்டும்தான் நம்ம நிலா பாப்பா காப்பாற்ற முடியும். யார் அதுன்னு கேட்டோன்னு கவினை கை காட்டுவா. என்ன விளாட்றீங்களா மேடம், கவினை சின்ன பையன், அவனெல்லாம் குளிக்கல இறக்க முடியாது, ஏற்கனவே ஒரு குழந்தை மாட்டின பார்த்தாதான்னு சொன்னி விஜய் சொல்லுவா. கவினை எனக்கு ஒரு குழந்தை மாதிரி தான், ஆனால் கவினையும் என்னால் இறக்க முடியாது, நம்ம வேறு ஏதாவது சைடு இருந்தால் சொல்லுதுன்னு. விஜய் நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருங்க விஜய், கவின் தான் நம்மளுக்கு இருக்க ஒரே ஆப்ஷன் சொல்லிட்டு கவின்கிட்ட போய் விஜய் நான் அண்ணன் கேட்டுருவா. உனக்கு நிலா பாப்பா பிடிக்கும்ல, அதோட கவின் சொல்லியிருப்பேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும் நிலாவைன்னு சொன்னோன்னே, நீ என்னோட சேர்ந்து வந்து நிலாவை கூப்பிட்றியா, நீ கூப்பிட்டா நிலா வந்துருவான்னு சொன்னோன்னே, நான் கூப்பிட்டேன் வந்துருவாளா அண்ணா ஆண்டின்னு சொல்லிட்டு, அவன் கண்டிப்பாக வந்துருவான்னு சொன்னோன்னே, நான் கூப்பிட்றேன்னு சொல்லிட்டு கவினும் வந்து நான் போய் இறங்கி நான் நிலாவை கூட்டிகிட்டு தான் வருவேன்னு கவின்னு சொல்லி கான்ஃபிடெண்ட்டாக சொல்கிறான். சரின்னு சொல்லிட்டு கவினுக்கும் லைஃப் இதெல்லாம் சேஃப்டி வியர்லாம் கொடுத்து கவினையும் அண்ணனையும் ரெடி பண்ணிடுறாங்க. அந்த ஆஃபீஸர்ஸ் எல்லாமே ரெடி பண்ணிடுறாங்க. இங்கிட்ட வந்து விக்ரம் வந்து கவின் நிலா நினச்சி, அப்போ தான் விக்ரம் ஹாஸ்பிட்டல்லேருந்து கொஞ்சம் அன்கான்ஷியஸாக இருந்தவன் இப்போ தான் கான்ஷியஸுக்கு வரான். வந்துட்டு அவன் அம்மாட்ட கேட்குறான், விக்ரம் வந்து அவன் அம்மாட்ட கேட்குறான், எங்கே நிலா காப்பாற்றியாச்சு, நிலா என்ன காப்பாற்றலை, யாரும் காப்பாற்றலை, அவன் இன்னும் அந்த கேவுக்குள்ளே தான் இருக்கான்னு சொன்னோன்னே ஒரு மாதிரியா ஷாக் ஆகிட்டு, நான் போய் காப்பாற்றணுமா, என்னை விடுங்கம்மான்னு சொன்னேன். இல்லை விக்ரம் நீ ரெஸ்ட் எடுன்னு சொல்லலாம். அதோட கவின் எங்கே பண்ணுங்க, கவின் என்ன வியூ பாயிண்டில் தான் இருக்கான், விஜயோட பாட்டி கூட இருக்கான் அப்படின்னு சொன்னோன்னே, அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு விஜினில் அந்த பாட்டி கூட தான் இருக்கான்னு சொன்னோன்னே, நிலாவோட பாட்டி கூட தான் கவின் இருக்கான்னு சொன்னோன்னே விக்ரம் என்ன சொல்லுவான், சரி நானும் போகிறேம்மா, போய் நானும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும், ஃபஸ்ட்டு நீ ரெஸ்ட் ஏறா விக்ரம்னு சொல்லி விக்ரம் அம்மா சொல்கிறாங்க. அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லிட்டு விக்ரம் வந்து நெக்ஸ்ட் கிளம்பி வந்துடுறான். வந்து பார்த்து தான் தெரியுது கவினும் உள்ளே இறங்கியிருக்காங்க. அதை பார்த்து ரொம்ப ஷாக்கு ரெண்டு பேருக்குமே. ஐயோ கவின்னு சொல்லி கவினோட பாட்டியை கதற ஆரம்பிச்சிடுறாங்க. இங்கிட்ட நிலாவோட பாட்டிங்கிற கவினோட பாட்டி ரெண்டு பேரும் கதற ஆரம்பிச்சிடுறாங்க. ஐயோ இப்போ ரெண்டு பேரும் அப்படின்னா சொல்லப்போனால் ரெண்டு பேருமே பேரம்பேத்தி தான். ரெண்டு பேருமே கத்திக்கிட்டு இருக்காங்க.
எங்கிட்ட வந்து விக்ரமும் கவின் கவின் பார்த்து பார்த்துன்னு விக்ரம் கத்திக்கிட்டு இருக்கான். அதோட 2 அண்ணன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இறங்குறா. இது மறுபடியும் என்ன பண்ணுறான்னா, ரம்யா என்ன பண்ணுறான்னா, இவங்க சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த கயிறை லைட்டாக அறுத்து வச்சிருந்தால, மறுபடியும் இப்போ இந்த கயிறு லைட்டாக அறுக்கிறா. அதை வந்து நம்மளோட விக்ரம் பார்த்துட்றான். மேடம் என்ன மேடம் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, நான் ஒன்றும் பண்ணலையே, நான் பார்த்தேன் இப்போ நீங்கள் ரோப்பு அறுத்துக்கிட்டு தானே இருந்தீங்க. இல்லை நான் அறுக்கலான்னு சொல்லிட்டு ரம்யா வந்து ஒரு மாதிரி பதட்டத்தோட ஓடிடுறா. சரின்னு சொல்லிட்டு இங்கிட்டு வந்து மெதுவாக கவினையும் அண்ணமையும் இறக்கிட்டு இருக்காங்க. கரெக்டாக அந்த இடத்துக்கிட்ட குழிக்கிட்ட கரெக்டாக போயிட்டாங்க. போயிட்டு கவின் சொல்கிறான், எப்படின்னா நிலா 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 நிலான்னு கத்துறான் கவின். அதோட நிலா வந்து முழிச்சு பார்க்குறா. கவின் நீ வந்துட்டியா கவின், என்னை காப்பாற்ற வந்துட்டியா கவின்னா, நான் உன்னை காப்பாற்ற வந்துட்டேன்னு சொன்னீங்க. அண்ணன் என்ன பண்ணுறா, கவினோட 2 காலையும் பிடிச்சி அந்த ஓட்டைக்குள்ளே கரெக்டாக பிடிச்சிக்கிறா, கெட்டியாக பிடிச்சிக்கிறா. இவங்களும் மேலேருந்து ரோப் போடுறாங்க. கவினும் அந்த கேப்புக்குள்ளே கரெக்டாக உள்ளே போயிடுறான். போய் நிலாவோட கையும் எட்டி பிடிச்சிட்றான் கவின். நிலாவும் கவின் கையை இறுக்கி பிடிச்சிக்கிறா. அதோட மேலே வந்து இவ சொல்கிறா, எப்படின்னா அண்ணன் சொல்கிறா, கவின் வந்து நிலா பாப்பாவை பிடிச்சிட்டான்னு சொன்னேன். எல்லாருக்கும் இப்போ தான் மூஞ்சில் சந்தோஷமே வருது, அப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு. அதோட எல்லோரும் மேலே இழுங்கன்னு சொல்கிறாங்க. அதோட விக்ரமும் கொஞ்சம் ஹாப்பி ஆகிற மாதிரி, பரவாயில்ல நம்ம என்ன பண்ண முடியாது, நம்ம பையன் பண்ணுறானேன்னு சொல்லிட்டு இங்கே தான் ட்விஸ்ட்டே. மேலே இழுக்கிறாங்க கவினையும் அண்ணமையும். நிலா பாப்பா வந்து கவினை எட்டி பிடிச்சிருக்கான், மேலே இழுக்கிறாங்க. ஆனால் ஏற்கனவே ரம்யா என்னன்னா லைட்டாக கட் பண்ணி வச்சுருக்காள், அது லைட்டாக விரிசல் விட்டுக்கிட்டே வருது, கை ரோப் வந்து அந்துக்கிட்டே வருது. அது யாரும் கவனிக்கலை, இழுக்கிறதுலே குறியாக இருக்காங்க. இன்னும் கொஞ்சம்னா மேலே தூக்கியிருப்பாங்க, இழுத்துக்கிட்டு இருக்காங்க. மேலே கொஞ்சம் கொஞ்சமாக மேலே இழுத்துக்கிட்டு இருக்காங்க. இங்கே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கயிறும் டேமேஜ் ஆகிட்டே வருது. இது தெரியாமல் எல்லோரும் மேலே இழுத்துக்கிட்டே இருக்காங்க. எழுதிக்கிட்டே வரும்போது ஒரு கட்டத்தில் கரெக்டாக அந்த குழிவாய்க்கு எட்ஜுக்கு மேலே வந்துட்டு கவின் எப்படின்னா அண்ணன் ஃபஸ்ட்டு நிலா பாப்பாவும் கவினையும் மேலே அனுப்பிச்சி விட்டுறா. எப்படின்னா மேலே இப்போ கொஞ்சம் ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ்லாம் வந்து கவினையும் நிலாவையும் தூக்கி வெளியே போட்டுடுறாங்க. போட்டுட்டு இது யார் நம்ம அண்ணன் கையை பிடிக்கிற சமயத்தில் கயிறு வந்து அண்ணன் வந்து அந்த குழிக்குள்ள அண்ணன் விழுந்துடுறாங்க. அண்ணன் இப்போ யார் காப்பாற்ற போகிறான்னு தெரியல, அவங்க தெரியாமல் முடிச்சுக்கிட்டு இருக்காங்க. கரெக்டாக ஆனால் அண்ணன் வந்து ரொம்ப ஆழமெல்லாம் போல் கரெக்டாக அந்த விஜய் ஏற்கனவே படுத்துக்கிட்டு தெரியுமா, அதே ஸ்பாட்டில் இவளும் அண்ணமும் அந்த குழிக்குள்ள விழுந்து கிடக்கா. இந்த நியூஸ் வந்து அண்ணனை தேடி போனாலா, சரவணனை தேடி போனாலா, கார்த்திகை கால் பண்ணி சொல்கிறாங்க, அண்ணன் குழிக்குள்ள விழுந்துட்டாங்க, 2 பேரையும் காப்பாற்றி விட்டுட்டு அப்படின்னு. அவனால் ஒன்றும் தாங்க முடியல. ஃபஸ்ட்டு அண்ணனை காப்பாற்ற போகிறதா இல்லை இப்போ ஒய்ஃபை காப்பாற்ற போகிறதா தெரியாமல் மறுபடியும் அந்த அண்ணனை விட்டுட்டு ஒய்ஃபை பார்க்குறதுக்காக வந்துடுறான் கார்த்தி இங்கே வந்துட்டு என்னாச்சு அண்ணனுக்கு என்னாச்சுன்னு கேட்டதுக்கு, அண்ணன் எனக்கு ஒன்றும் ஆகலை, நான் இங்கே தான் இருக்கேன்னு சொன்னோன்னே, இப்போ யார் இறங்குவா குளிக்கல, அண்ணம்மை காப்பாற்ற யார் இறங்குவான்னு சொல்லிட்டு இருக்காங்க. பார்த்தா கார்த்தி சொல்கிறான், நானே இறங்குறேன் என் ஒய்ஃபை காப்பாற்ற அப்படின்னு சொன்னோன்னே, சரி ஓகேன்னு சொல்லிட்டு கார்த்திக் எல்லாம் கட்டி உள்ளே இறக்குறாங்க. கார்த்தி உள்ளே இறங்கினோடனே கையை பிடிச்சி அண்ணம்மை தூக்கிடுறான். 2 பேரும் வெளியே வந்துடுறாங்க. பாப்பாவும் காப்பாற்றியாச்சு, அண்ணமையும் சேவ் பண்ணியாச்சு. இதான் டுடே எபிசோடு. இந்த எபிசோட் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் புதுசாக வந்திருக்கேன், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.